தமிழகத்தில் தொடர்ந்து சாதிய பாகுபாடு, சாதிய தீண்டாமை, சாதிய வேற்றுமை, சாதிய படுகொலை போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழக அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு அரசாணையை பிறப்பித்தது. அதாவது ஜாதி பெயர்கள் உள்ள கிராமங்கள், குடியிருப்புகள், தெருக்கள், நீர்நிலை பகுதிகள் இதில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசாணையை பிறப்பித்தது. அதே போல் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு அரசாணையை அறிவித்தது. அது 16/4/2025 அதாவது கல்லூரி பள்ளிகளில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை அறிவித்தது. அதாவது கல்லூரியில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இடையே ஒரு சாதிய தீண்டாமை, சாதிய பாகுபாடு, சாதிய வேற்றுமை, அதாவது கல்வி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும், அங்கு ஒரு சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக அதனால் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை அறிவித்தது. அதாவது அரசு சலுகைகளை பெறக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் அநேகமாக உண்டு. ஆனால் இந்த தமிழக அரசு அறிவித்ததுக்கும் உயர்நீதிமன்றம் அறிவித்த அறிவிப்புக்கும் சிலர் எதிர்ப்பும் பலர் ஆதரவும் தெரிவித்தார்கள். இப்போ அதற்கு இடைக்கால தடையும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதாவது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை, நல்ல அறிவிப்புகளை அறிவிக்கிற பொழுது இதை ஏற்கிறதுக்கு சில விஷக்கிருமிகள் மறுக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழகத்தில் தமிழர்கள் தமிழனாய் இங்கே ஒன்று சேர்ந்து வாழ விரும்புகிறான். ஆனால் ஒரு சில கயவர்கள் இந்த சமூகத்துக்கு தன்னை பெரிய ஒரு அடையாளமாக, தலைவராக நினைத்து கொண்டு அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஜாதிய வெறியை தூண்டும் வகையில் பல பொதுக்கூட்டங்களையும் பல கிராமங்கள் சந்திப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பொழுது இந்த ஜாதி பெயர்களை நீக்கினால் மட்டும் இங்கே சமத்துவம் மலரும் என்று நினைப்பது தவறு. இங்கே இந்த பெயர்களை அழித்தாலோ பெயர்களை அகற்றினாலோ மாற்றினாலோ இங்கு சாதிய தீண்டாமை, சாதிய பாகுபாடு என்று மாறாது. அதாவது மனிதனுடைய பார்வையிலும் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை அவன் களைய வேண்டும். முதலாவது எல்லா மனிதனும் சமம் என்று, எவனும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவன் என்ற நிலையை அவன் மனதிலும் அவன் பார்வையிலும் அவன் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே சாதி மதம் அற்று தமிழனாய் இந்தியனாய் இங்கே வாழ முடியும். இருந்தாலும் ஒரு பக்கம் தமிழக அரசு, திமுக தலைவர், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார். இது எந்த நோக்கத்துக்கு அறிவித்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இதை அறிவித்த தமிழக முதல்வர் அவர்களே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் நீளமான ஒரு பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்று இந்த பாலத்துக்கு பெயரை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜாதி பெயர்களுடைய தெருக்களையும் குடியிருப்புகளும் நீர்நிலை பகுதிகள் கிராமங்களில் உள்ள பெயரை நீக்க வேண்டும் என்று அரசாணையை அறிவித்த நீங்கள் எப்படி இந்த பாலத்திற்கு சிடி நாயுடு என்று நீங்கள் பெயர் வைக்கலாம்? முதலாவது தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஜாதியையும் மதத்தையும் வளர்ப்பது, தூண்டிவிடுவது, தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழகத்தில் வாழ விரும்பாத சில தீய சக்திகள் இங்கே உண்டு. குறிப்பாக அக்டோபர் 1978 3 அன்று தமிழகத்தில் அன்றைய தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதே போன்று ஜாதி பெயர்களுடைய குடியிருப்புகள், தெருக்கள், நீர்நிலை பகுதிகள் இருக்கிற சாலைகள் உள்ள பெயர்கள் எல்லாம் நீக்கி அரசாணை அறிவித்தார். அது நீக்கப்பட்டது. பின்பு இவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக இவர் மீண்டுமாக அதே போல தெருக்களுக்கும் சாலைகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் ஜாதி பெயர்களை சூட்டுகிறார். இங்கே இருக்கக்கூடிய மக்களை, அதாவது காலனி, ஆதி திராவிடர் பகுதி, ஹரிஜன காலனி, பன்னார்குளம் போன்ற
ஒரு காலனியை உருவாக்கி இந்த மக்கள் தான் இங்கே வாழ வேண்டும், இந்த மக்கள் இங்கே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்து அதற்கு ஜாதி பெயர் வைத்த பெருமை திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை சேரும். தமிழகத்தில் ஜாதி சங்கங்களையும் சாதி கட்சிகளையும் உருவாக்கினவர் திரு கலைஞர் அவர்கள். அதாவது தமிழகத்தில் திராவிட ஆட்சி நடக்கணும், தமிழன் ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் இங்கே திராவிட ஆட்சி நடக்காது, நாம் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு இங்கு அண்ணன் தம்பியாக பங்காளியாக பாசத்தோடும் அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்திடையே ஒரு சாதி பிரிவினையும் மத பிரிவினையும் இங்கே ஏற்படுத்தி இவர்கள் ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வேலை பிள்ளையும் கெல்வது தொட்டிலையும் ஆட்டுவது, இதுதான் இங்கே ஒன்றாக இருக்கிறது. சரி, ஓகே, இது உயர்நீதிமன்றம் அறிவித்ததும் தமிழக அரசு அறிவித்ததும் நாம் வரவேற்கத்தக்கது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ அதை நீக்குவது, பிறகு அதை கொண்டு வருவது, பின்பு நீக்குவது, இது ஏன்? இப்பொழுது நீங்கள் இதை நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி, பேங்க் பாஸ்புக்கு போன்ற ஐடிகள் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் மாற்ற வேண்டும். இப்போ இதற்கு இவர்கள் தன்னுடைய வேலையை சோழியெல்லாம் விட்டுவிட்டு இதை மாற்றுவதற்காக வரிசைகள் என்று பின்பு அதை மாற்றி அவர்கள் இது எப்படி முடியும்? இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். ஒன்று, ஒரு அரசாணையை வருது என்று சொன்னால் அந்த அரசாணையை அவர்கள் கடைசி வரை பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அதை நீக்குவது, பிறகு இவர் ஆட்சிக்கு வந்தால் அதை கொண்டு வருவது, இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இது இரண்டுக்குமே என்ன செய்ய, இப்போ இன்று கூட தமிழக சட்டசபையில் கூட இன்று கூட காலனி என்ற சொல்லை நீக்கி அரசாணையை அறிவித்திருக்கிறார்கள். இது நீக்குதலாக இருக்க வேண்டும். மீண்டும் இவருடைய சுயநலத்திற்காக, இவருடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் மறுபடியும் இந்த ஜாதி பெயர்கள் வைப்பது, ஜாதி பலகை வைப்பது, ஜாதி தலைவர்களுக்கு விழா எடுப்பது, இதெல்லாம் நிறுத்திவிட்டால் இங்கே கண்டிப்பாக ஜாதி ஒரு வேற்றுமை, ஜாதி பாகுபாடு இங்கே வராது. அது ஆளுகின்ற கட்சிக்கு தான் அதை செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் இங்கே திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறது, தேசிய கட்சிகள் இருக்கிறது. நீங்கள் உண்மையிலே ஒரு சமூகம் சார்ந்து இங்கே தமிழனாய் ஒரு ஜாதி வேற்றுமை என்று அனைவரும் வாழ வேண்டும் என்று நல்ல சிந்தனையோடு நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கட்சியில் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், அதாவது மாநில பொறுப்பாளர் இருக்கட்டும், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர், நகர பொறுப்பாளர் இருக்கட்டும், இந்த கட்சி பொறுப்பில் வகுக்கக்கூடியவர்கள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சமமாக கட்சி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த பதவியை வகித்து கொண்டிருக்கிறார்களா? முதலாவது இந்த சமூக சார்ந்த சிந்தனையை யோசிக்கக்கூடிய இந்த கட்சிகள், முதலாவது நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சகா எம்எல்ஏ எம்பிக்களை நீங்கள் எந்த மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு அமைச்சருக்கு முன்பதாக ஒரு எம்எல்ஏ போய் செவரு ஓரமாக நிற்பது, வாசல் ஓரமாக நிற்பது, உங்களுடைய அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசுவது, மற்ற சமூகத்தை சார்ந்த எம்பிக்கள் வந்தால் அவர்களை நிற்க வைத்து பேசி கொண்டிருப்பது போன்ற நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் பொது மேடைகளில் உங்களுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எஸ்சி என்றும் பட்டியலின மக்கள் என்றும் ஆதி திராவிடர் என்றும் சொல்லி பொது மேடைகளில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது இந்த கட்சிக்கு, உங்களுடைய தலைமைக்கு ஒரு இது எப்படி நீங்கள் தெரிகிறது? இதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? அதே போல் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பெயருக்கு முன்பதாக ஜாதி பெயரை வைத்திருக்கிறார்கள். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட கருத்து. அவர் ஜாதி பெயரை வைப்பது, ஜாதியை போடாமல் இருப்பது அவருடைய விருப்பம். ஆனால் நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது நீங்கள் உங்கள் ஜாதி பெயரை உங்கள் பேருக்கு முன்னோ பின்னோ போடுவது அது சரியா? உங்களுக்கு அழகா? குறிப்பாக தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார் அவர்கள், இவர் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் அதாவது இவருடைய சமூகத்தை சார்ந்த வாக்குகளை மட்டும் பெற்று இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவில்லை.
தென்காசி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய மக்களுடைய வாக்குகளையும் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்பொழுது இவர் காரிலும் வந்து பழனி நாடார் எம்எல்ஏ என்று போட்டிருக்கிறார். அதே போல் அரசு தொகுதி மேம்பாட்டிலிருந்து ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து மக்களுடைய வரிப்பணத்தில் நிதியிலிருந்து கட்டக்கூடிய இவர் கட்டி கொடுக்கக்கூடிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், உயர் மின் விளக்காக இருக்கட்டும், இல்லை பள்ளி கட்டிடங்கள் பொது கட்டிடங்களாக இருக்கட்டும், இதில் வந்து கல்வெட்டில் வந்து பழனி நாடார் என்று பெயரை வைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசும் உயர்நீதிமன்றமும் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்று அறிவித்த நிலையில் இவர் எப்படி அந்த பழனி நாடார் என்ற பெயரை இவர் வந்து பொது இடங்களில் வைக்கலாம்? இது தமிழக அரசு எப்படி பார்க்கிறது? முதலாவது, உங்களுடைய கட்சியில் சம உரிமை இருக்கிறதா என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். அதாவது தமிழக மக்களை, இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை வந்து உங்களுடைய ஓட்டு வங்கிக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்களே தவிர மற்றபடி இவர்களை வந்து ஒரு அரசியலிலோ ஒரு கல்வியிலோ ஒரு வேலை வாய்ப்பிலோ நீங்கள் வந்து மேல் பகுதியில் வைத்து அழகு பார்ப்பது கிடையாது. அது அன்றாடம் இந்த மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கேட்டீங்களா? அதால் நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு வந்து நிறைவேற்றுங்கள். அதை நாங்கள் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை நிறைவேற்றினால் மட்டும்தான் இங்கே இந்த தமிழகத்தில் ஜாதிகள் களையப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜாதியை ஒழிக்க முடியாது, ஜாதியை களைய முடியாது. ஜாதி என்பது ஒவ்வொரு சமூகத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. ஆனால் இங்கே வந்து ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சொல்லை இவர்கள் முதலாவது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு உயர்ந்தவன் எவனும் கிடையாது, எனக்கு தாழ்ந்தவனும் எவனும் கிடையாது, எல்லாம் சமம் என்று நான் அதை சிந்திக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும். என் இருதயத்தில், என் மனதில் அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா மனிதனையும் என்னுடைய நண்பனாக, தோழனாக, மாமா மச்சானாக, அண்ணன் தம்பியாக நான் பார்க்க வேண்டும். முதலாவது மனிதர்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் இங்கு ஒன்றும் மாற்ற முடியாது. இருந்தாலும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு சிந்தனை அறிவிப்பு நிறைவேறட்டும். நன்றி, வணக்கம்.